word வந்திருக்கிறது. ஒரு கையும் அருந்து வந்து அப்படின்னு என்ன சொந்த எப்படி
இடம் சதம் இடம் அடுத்தது
இருக்கிறேன். இருக்கிறேன். மக்கள் இன்னைக்கு பார்க்கிறேன். யாரும் மாற்ற இந்த நோய் அது இல்லைன்னா
என்பதில் எனக்கு நல்லாயிட்டம் போனது ஏன் பாயுத்தின்னு போக சொல்றாரு? ஏதோ காத்து தான் வருது. நீ திரும்பி வந்து இங்க படுக்காத, திருப்பி வந்து இங்க படுத்துக்காத, இங்கிருந்து காலி பண்ணு, இது உனக்குண்டான இடம் கிடையாது. திரும்பி வந்து மீண்டும் இங்க படுத்துக்க கூடாது. பிரியமானவர்களே, சில பேர் 38 வருஷம் இல்ல 50 வருஷமா பாவ வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தினுடைய படுக்கையிலே படுத்து கிடக்கிறோம். ஆண்டவர் இயேசு குணப்படுத்த விரும்புகிறார். உன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஒவ்வொரு தடவையும் பாவ சங்கத்தின் வழியாக ஆண்டு உனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்து விடுதலை கொடுத்து சுகம் கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் மீண்டும் படுத்த படுக்கையிலே வந்து விழுந்து விடுகிறோம். படுத்த படுக்கையிலே மீண்டும் வந்து படிக்கிறோம். அதே பாவத்தை செய்து கொண்டிருக்கிறோம். இயேசு அவங்கிட்ட சொல்ல, மீண்டும் அந்த இடத்துக்கு வரக்கூடாது. புதிய வாழ்க்கை வாழ போ, புதிய வாழ்க்கை வாழு, மீண்டும் பாவத்துக்கு வராத, மீண்டும் இந்த நோய் வராத. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? மீண்டும் மீண்டும் பாவத்தில் வந்து விழுந்து கொண்டிருக்கிறோம். பாவத்தில் வந்து படுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த படுக்கை நமக்கு சொகுசாக இருக்கிறது, அந்த இடம் நமக்கு வசதியாக இருக்கிறது. இந்த பாவம் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது, இந்த பாவம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, இந்த பாவம் எனக்கு ஒரு விதமான இன்பத்தை கொடுக்கிறது. நான் மீண்டும் இதே இடத்தை வந்து படுத்துக் கொள்கிறேன். இயேசு சொல்கிறார், படுக்கை எடுத்து போடான்னு சொல்றார், மீண்டும் வராத. ஆக ஒவ்வொரு தடவையும் பாவத்தில் நாம் விழுகிற போது ஆண்டவர் மீண்டும் சொல்ல, படுக்கை எடுத்துக்கொண்டு போ, உன் பாவத்தை இடத்தை விட்டு காலி பண்ணு, பாவ இடத்துக்கு மீண்டும் வராத. பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உடல் சுகம் மட்டுமல்ல, நமக்கு மன சுகம் கேட்டு நாம் எந்த பாவத்தில் விழுந்திருக்கிறோமோ, செய்த பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறோமோ, அது கோபமாக இருக்கலாம், அடுத்தவரை பற்றி பேசுவதாக இருக்கலாம், அல்லது அதிகமாக மொபைல் யூஸ் பண்ணுவதாக இருக்கலாம், அதிகமாக டிவி பார்ப்பதாக இருக்கலாம், அல்லது கணவனோடு பேசாமல் இருப்பதாக இருக்கலாம், பிள்ளைகளோடு பேசாமல் இருப்பதாக இருக்கலாம், பெற்றோர்களோடு பேசாமல் இருப்பதாக இருக்கலாம், அல்லது போதை பழக்க வழக்கங்களாக இருக்கலாம். என்ன பாவத்தில் நாம் விழுந்திருக்கிறோமோ ஆண்டு சொல்கிறார், படுக்கை எடுத்துக்கொண்டு போ, அந்த பாவத்துக்கு வராத. அது ஆண்டுடைய கிருபையால் தான் நடக்கும். அந்த 38 வருஷமாக இருந்தவன் அங்கிருந்து தானாக எழுந்து போக முடியல. ஆண்டோடைய கிருபை கிடைச்ச உடனே அவன் அங்கிருந்து போய்விட்டான். பிரியமானவர், எழுந்து நிற்பான். ஆண்டோடைய கிருபையை கேளுங்க. எந்த பாவத்தில் இருந்து, எந்த படுக்கையில் இருந்து, எந்த இடத்தில் இருந்து நான் வெளியேற வேண்டும் ஆண்டவரே. என்னுடைய கால்களை திடப்படுத்துங்க, என்னுடைய கைகளை திடப்படுத்துங்க, என்னுடைய உள்ளத்தை திடப்படுத்துங்க, என்னுடைய மனசை திடப்படுத்துங்க.
ஊக்கத்தை தாருங்க, உற்சாகத்தை தாங்க, வலிமையை தாங்க, வல்லமையை தாங்க என்று சொல்லி ஆண்டவருடைய கிருபையை கேட்போம். ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் நாம் எழ முடியாது. ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் அந்த 38 வருஷமாக இருந்தவன் சுகம் பெற்றிருக்க முடியாது. ஆண்டவரால் எல்லாம் முடியும். 38 வருஷமாக இருந்தவனை ஆண்டவர் குணப்படுத்தினார் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உடல் நோய்களாக இருக்கலாம், மனநோய்களாக இருக்கலாம், நம்முடைய பாவ வாழ்க்கையாக இருக்கலாம், ஆண்டவரால் குணப்படுத்த முடியும். பாடுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மால் ஆகும். நம்பிக்கையோடு உற்சாகமாக கரங்களை தட்டி நாம் பாடுவோம். இதான் உற்சாகமா? உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் நம்பிக்கையோடு ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, உம்மாலாகாத காரியம் எல்லாம் உம்மால் ஆகும். ஆண்டவரே, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலே எல்லாமாகும். அல்லேலூயா, உம்மாலே எல்லாமாகும். சொல்ல முடியாத அற்புதத்தை செய்கிற கடவுள் நம்முடைய கடவுள். எண்ண முடியாத அதிசயம் செய்யக்கூடிய கடவுள் நம்முடைய கடவுள். இன்று ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வந்திருக்கிறார். உன் வாழ்க்கையில் அதிசயம் செய்ய வந்திருக்கிறார். ஆண்டவரிடம் வல்லமையை கேட்போம். ஆண்டவரே, 38 ஆண்டுகளமாக இருந்த மனிதனை சுகப்படுத்தினீரே, என் வாழ்க்கையிலும் சுகம் தாங்க, மகிழ்ச்சியை தாங்க, மன நிம்மதியை தாங்க, உடல் உள்ள ஆரோக்கியத்தை தாங்க என்று சொல்லி மன்றாடி பாடுவோம். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மலாகாத காரியம் நம்புகிறோம் ஆண்டவரே. உம்மலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகும். அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். நிறைய எண்ணங்களோடு, நிறைய விண்ணப்பங்களோடு, நினைக்க காரியங்கள் நடக்க வேண்டும் என்கிற ஆசையோடு, வாஞ்சியோடு வந்திருக்கிற பிள்ளைகளே, உங்களுடைய எண்ணத்தை நீங்கள் நினைத்து வந்திருப்பதை இந்த தேவனால் பண்ணி கொடுக்க முடியும், செய்து கொடுக்க முடியும். என குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே. நீங்கள் தொடங்கியதை இந்த தேவன் முடித்து கொடுப்பார். நீங்கள் தொடங்க இருப்பதை ஆண்டவர் நிறைவேற்றுவார். பாடுவோம். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், நம்பிக்கையோடு என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம்.
ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம், என் அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும், அல்லேலூயா, எல்லாமே உம்மாலாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். ஆகும், எல்லாமாகும், உம்மாலேதான் எல்லாமாகும். இயேசுவே. இப்போது நாம் ஜெபிக்கக்கூடிய நேரம், கடவுள் நம்முடைய மத்தியிலே வரக்கூடிய நேரம், ஆண்டு பேசி நம்முடைய மத்தியிலே வரக்கூடிய நேரம். பெரியமானவர்களை நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் நடக்கும். இந்த நாளிலே ஒரு சகோதரி என்னை வந்து சந்திக்க வந்தார்கள். அவர்கள் யூகே இந்த நாட்டை சார்ந்தவர்கள், பிரிட்டன் நாட்டை சார்ந்தவர்கள். தங்களுடைய மகள்களை பார்ப்பதற்காக வந்தவர்கள், விடுமுறையில் இருக்கிறார்கள். அந்தோனியாவுடைய ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் என்னை சந்திக்க வந்தார்கள். ஒரு ஜெபமாலையை மந்திரிக்க வேண்டும் என்று என்னுடைய அலுவலகத்திலே வந்தார்கள். அவரோடு பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் சொன்னார்கள். 70 ஆண்டுகள் வரையிலும் நான் விவிலியத்தை தொட்டதில்லை. 70 ஆண்டுகள் விவிலியத்தை நான் தொட்டதில்லை. 70வது வயதில் நான் விவிலியத்தை தொட்டேன். சமீபத்தில் நடந்த 2 அற்புதங்களை அவர் சொன்னார்கள். ஒன்று, பெசநகர் கடந்த வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை செய்கிற போது ஆலயத்தில் அமர்ந்து தன்னுடைய கரங்களில் இருக்கக்கூடிய, தன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய 5 சவரன் கோல்டு ரோசரை ஜெபமாலை எடுத்து ஜெபித்து விட்டு ஏதோ ஒரு மனநிலையில் அந்த ஜெபமாலையை அங்கே வைத்து விட்டு சிலுவை பாதைக்கு சென்று விட்டார்கள். திடீரென அவங்களுக்கு நினைவு வந்து ஜெபமாலை அங்கே வைத்து விட்டோம் என சொல்லி அவர்கள் ஆலயத்துக்கு வந்தார்கள். ஜெபமாலை காணோம். 5 சவரன். மனமுடைந்து போனார்கள், பயந்து போனார்கள், ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நிறைய பேரை கேட்டு பார்த்தார்கள், யாரும் தெரியவில்லை என்று சொன்னார்கள். அங்கே இருக்கக்கூடிய அன்னை வேளாங்கனுடைய மாதா முன்பாக அமர்ந்து ஜெபித்தார்கள். அந்தோனியாரிடம் வேண்டினார்கள். மயக்கம் போட்டு கீழே விழுந்தார்கள். அருகாமல் இருந்தவர் தண்ணீர் கொடுத்து அவர் எழுப்பினார். பயப்படாது என சொன்னார்கள். அதன் பின்பாக ஒருவர் வந்து, உங்களுடைய ஜெபமாலையை நான் தான் பார்த்தேன், பங்கு தந்தையிடம் கொடுத்திருக்கிறேன், நீங்கள் போய் வாங்கிக் கொள்ளுங்கள். அடுத்த நிகழ்வை ஒன்று சொன்னார்கள். தனக்கு தெரிந்த ஒரு நபர் மிக அன்பாக பாசமாக பேசி அவங்களுடைய நட்பை பெற்று கொஞ்சம் காலத்திலேயே அவங்களுடைய வங்கியில் இருந்து பணம் எடுக்க ஆரம்பித்து வைக்கிறார். கொஞ்சம் பணம் அல்ல, பல லட்சங்கள். வங்கியிலிருந்து அவருக்கு தொலைபேசியின் வழியாக அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இருந்து, வங்கி கணக்கில் இருந்து அடிக்கடி பணம் வெளியேறி கொண்டிருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என கேட்கிற போது அவங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. அது பின்பாக இந்த அக்கௌண்ட் க்ளோஸ் செய்யப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, அந்தோனியாவிடம் வேண்டினேன், அன்னை மரியாவிடம் வேண்டினேன், சில நாட்களிலேயே நான் இழந்து போன ஒட்டுமொத்த பணமும் எனக்கு கிடைத்தது என்று சொன்னார்கள். அப்படி சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, 70 ஆண்டு காலமாய் நான் வாழ்ந்த வாழ்க்கை வேறு, கடந்த ஒரு 5-6 ஆண்டு காலமாய் நான் வாழ்கிற வாழ்க்கை வேறு. எப்போது நான் கடவுளை நம்பினேனோ என் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அற்புதங்களை மட்டுமே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த தாய், அந்த சகோதரி இந்த ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்த அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் அவர்கள் சொன்னது, கடவுள் எல்லா விதத்திலும் என்னை மேலே வைத்திருக்கிறார், ஆசீர்வதித்திருக்கிறார். என்னுடைய உடல் நலத்தில் பல்வேறு விதமான அறுவை சிகிச்சை நடந்தும் கூட இந்த தேவாலயத்தை நான் நடந்து வந்திருக்கிறேன். முழந்தாள் படியிட்டு
கீழ் ஆலயத்திலே நான் அந்தோனியாரை தரிசிக்க என்னால் முடிந்தது. இந்த வயதான காலத்திலும் கூட ஆண்டவர் என்னை திடமாக வைத்திருக்கிறார். நான் ஆண்டவரை நம்பிய பின்பு என் வாழ்க்கையில் பல அற்புதங்களை பார்த்தேன். அந்த சகோதரிக்கு மட்டுமல்ல, இந்த முதல் செவ்வாய்க்கிழமையில இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற மகனே மகளே, இது ஆண்டவர் மீது நம்பிக்கை வையுங்க. இன்று உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு சித்தமானால் நீங்கள் காண்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும், உங்களுடைய குடும்பத்தில் நடக்கும். முழந்தால் படியிடுவோம். ஆண்டவர் நம்முடைய மத்தியில் வரப்போகிறார். நம்பிக்கையோடு நீ நலம் பெற விரும்புகிறாயா என்று அந்த இயேசு அந்த முடக்குவாதம் முச்சனை கேட்டது போல, அந்த 38 ஆண்டுகளுமாய் நோயோடு இருந்த அந்த மகனை கேட்டது போல இன்னைக்கு உன்னை கேட்க போகிறார். நான் பக்கத்தில் வரேன். உனக்கு நலம் வேண்டுமா? உனக்கு சுகம் வேண்டுமா? நாம் தான் கேட்க வேண்டும். நான் தான் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரை தொடுவதிலே கவனம் செலுத்த வேண்டாம். ஆண்டவரிடம் கேட்பதிலே கவனம் செலுத்துவோம். குணமளிப்பவரே, குணமளிப்பவரே, என்னை குணப்படுத்தும். சுகமளிப்பவரே, சுகமளிப்பவரே, என்னை சுகப்படுத்தும். எந்தன் இயேசுவே, இயேசுவே, என்னை குணப்படுத்தும். நம்பிக்கையோடு எந்தன் இயேசுவே, இயேசுவே, என்னை சுகப்படுத்தும். என் உடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேன் ஐயா. என் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேன் ஐயா. ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய உடல் வேதனைகளை வைப்போம். ஆண்டவருக்கு முன்பாக நம்முடைய கண்ணீர் கவலைகளை வைத்து பாடுவோம். என் உடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேன் ஐயா. எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேன் ஐயா. என் உடல் வேதனைகள் உன் முன்னால் வைத்தேன் ஐயா. எந்தன் கண்ணீரினால் உந்தன் பாதம் நனைத்தேன் ஐயா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா. உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா. இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. நாம் செய்த பாவங்களை எல்லாம் ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுப்போம்.
ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு பாவங்களை செய்திருக்கிறேன். உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறேன். என்னுடைய பெற்றோர்களுக்கு எதிராக, என்னுடைய கணவனுக்கு மனைவிக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறேன். ஆண்டவரை ஊதாரி மகனை போல ஏதோ உம்முடைய முன்னிலையில் நான் வந்திருக்கிறேன். அப்பா, உமக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறேன் சொல்லி அந்த ஊதாரி மகன் தன்னுடைய பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்டது போல ஆண்டவரே, நானும் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, என் பாவங்களை மன்னியும், உம்முடைய திரு ரத்தத்தினால் என்னை கழுவும். ஆண்டவரே, என் நாடி நரம்புகளை எல்லாம் வலுப்பெற செய்யும் ஆண்டவரே சொல்லி பாடுவோம். திரு ரத்தத்தினால் நீர் என்னை கழுவுமையா, என் நாடி நரம்புகளை வலுப்பெற செய்யுமையா. உம் திரு ரத்தத்தினால் முடங்கள் படிடுவோம். நீர் என்னை கழுவுமையா, என் நாடி நரம்புகளை சென்டலுக்கு முடி போடுங்க, சென்டலுக்கு முடி போடுங்க. வலுப்பெற செய்யுமையா. தாவீதின் மைந்தனே, மனமிரங்கும் ஐயா, உயிருள்ள தேவனே, உயிர் தாரும் ஐயா, இயேசுவே, இயேசுவே, எந்தன் இயேசுவே. பிரியமானவர்களே, 38 ஆண்டுகளமாய் இருந்த மனிதனை ஆண்டவரால் குணப்படுத்த முடியும் என்றால், உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை, கவலைகளை, கஷ்டங்களை, வேதனைகளை, நோய் நோக்காடுகளை இந்த தேவனால் குணப்படுத்த முடியும். நம்பிக்கையோட ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். மாண்பிய கீதம் பாடுவோம். மாண்புயர்யு அருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனிவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவர் இடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உம் திருவுட திருரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக.
தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கர்த்தாவே என் தெய்வமே, என் மீது இரங்குமையா. கர்த்தாவே என் தெய்வமே, என் மீது இரங்குமையா. என் இயேசுவே, அன்பு தெய்வமே, நீர் என்னை தாங்குமையா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய கிருபைக்காக நன்றி சொல்லுவோம். ஆண்டவருடைய நன்றி திருப்பலியிலே பங்கேற்போம். திருப்பலிக்கு ஆயத்தமாகவும் எவ்விதமான பேச்சுகளுக்கும் மற்ற பராக்குகளுக்கும் இடம் கொடுக்காமல் இந்த புனிதமான தெய்வீகமான திருப்பலியிலே நாம் அன்றாட